நீங்க திரும்ப திரும்ப ரவுடித்தனம் பண்றீங்க. அவங்க வந்து சாமி கும்பிட்டு போறான், அவ்வளோ அட்ராசிட்டி எல்லாத்தையும் பொறுத்துட்டு இருக்காங்க. நல்லா புரிஞ்சு எத்தனையோ விஷயத்துக்காக போராடலாம், ஆனா இவங்க ஒரு கோயிலை இடிக்க சொல்லி போராடுறாங்க. அவங்க உள்ள போன கோவிலுக்குள்ள நாங்க போக மாட்டோம், அவங்க கீழ் ஜாதி நாங்க மேல் ஜாதி, நாங்க எப்படி அந்த கோவிலுக்குள்ள போவோம், எப்படி நீங்க அந்த கோயிலுக்குள்ள அவங்கள அனுமதிச்சீங்க, அதனால அந்த கோயிலை நாங்க இடிக்க போறோம் அப்படின்னு ஒரு ஊரே போராடிட்டு இருக்கு. மேல்பாதி அப்படின்ற கிராமம் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கு. இங்க தர்மராஜா திரௌபதி அம்மன் அப்படின்ற ஒரு கோவில் இருக்கு. இந்த ஊர்ல பட்டியலின மக்கள் இருக்கிறாங்க, மேல் ஜாதின்னு சொல்லக்கூடிய அந்த மக்கள் இருக்கிறாங்க. ஜாதி பிரச்சனைனால அந்த கோவிலை திறக்க விடாம வச்சிருக்காங்க அந்த ஊர் மக்கள். ஆனா சென்னை உயர்நீதிமன்றம் அந்த கோவிலை திறக்கணும் அப்படின்னு தீர்ப்பு வழங்கியிருக்கு. இதனால ஏப்ரல் 17ஆம் தேதி இந்த கோவிலை போலீஸ் பாதுகாப்போட திறந்திருக்காங்க. 50க்கு மேற்பட்ட பட்டியலின மக்கள் அந்த கோவில்ல போய் வழிபட்டுட்டு வந்திருக்கிறாங்க. இதனால கோபப்பட்ட மேல் ஜாதின்னு சொல்லக்கூடிய அந்த மக்கள் பட்டியலின மக்கள் போன கோவிலுக்குள்ள நாங்க போக மாட்டோம், அந்த கோவிலை இடிக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு கோயிலுக்குள்ள போறது இல்ல. எனக்கு விருப்பம் இல்லை உங்களுக்கு. ஆனா போலீஸ் இதுக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறாங்க. இவர் தான் அந்த ஊர் தலைவர். சாமியா சொல்லிச்சு இந்த மக்கள் தான் வரணும், இந்த மக்கள் வரக்கூடாது அப்படின்னு. நாகரிகம் எவ்வளோ வளர்ந்துடுச்சு, இந்த காலத்துல யாருங்க ஜாதி பாக்குறா? ஆனா இந்த மக்கள் மட்டும் என்னைக்குமே திருந்த மாட்டாங்க. போனீங்களாமா சாமி பாத்தீங்களாமா? எப்படி இருந்தது? எவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் கோயிலுக்குள்ள போறீங்க? நான் பிறந்ததுல இருந்தே போல சார், இப்பதான் போயிருக்கேன். முதல்ல பிறந்ததுல கோயிலுக்குள்ள போல நீங்க? அவங்க பேசும்போதே அவங்க முகத்துல ஒரு சந்தோஷத்தை பாருங்க. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே.